அவர் வீட்டுக்கு சைடில் ஒரு ஓடை மாதிரி மேலே பனி உருகி ஓடை தண்ணி வருது இல்லை, தோ எனக்கு அப்படின்னு எடுத்துக்குவார். எல்லாவற்றிலும் அவங்களுடைய உங்கள் வீட்டில் டஸ்ட்பின்னு ஒன்று வச்சுருப்பீங்களே, ஆமாம் நாங்கள் வந்து மிச்சமானதை கொண்டு போய் தோட்டத்தில் போட்டுருவோம் அப்படின்னா பிளாஸ்டிக் ஆர்டிஃபிஷியல்னு ஒன்று கிடையாதுங்க. ஸோ டஸ்ட்பின்னு ஒன்று அவங்க அப்படிலாம் கிடையாதுங்க. கொண்டு போய் தோட்டத்தில் போட்டால் நேச்சுரல் ஆர்கானிக்னு நம்ம பேசுகிறோமே அந்த விஷயத்துக்கு போயிடுறாங்க. ரொம்ப எளிமையான மனிதர்கள். ஆனால் இந்த வாழ்க்கை முறையை தாண்டி சார், அவங்க வாழும் விதத்தை தாண்டி அவங்க மன ரீதியாக எப்படி வந்து இந்த வாழ்க்கைக்குள்ளே அவங்கள பொருத்திக்கிறாங்கன்னு பார்க்கணும்ல. இப்போ நம்மளால் ஒரு நாள் இல்லை, நம்ம வந்து எப்படியாவது பணம்ன்றதுக்கு போயிடுறோம், அவங்க எப்படியாவது மனிதமுக்கு போயிடுறாங்க. மணி வந்து செகண்டரி ஆக்கிடுறாங்க. நீங்கள் எப்படி இப்போ அவருக்கு ஒரு திருப்தி இருக்கும், எங்களுக்கும் ஒரு திருப்தி இருக்குது. என்ன திருப்தின்னா, அவருக்கு என்ன திருப்தி இருக்கும்னா, தெரில இந்த 10 பேர் அப்படி இருப்பாங்களான்னு தெரில, சொல்லியிருக்கோம் நாளைக்கு ஏதாவது ஒன்றுன்னா நம்ம பொண்ணுது பார்த்துக்குவாங்க அப்படின்ற ஒரு திருப்தியில் அவர் இருப்பார். எங்களுக்கு என்ன திருப்தி இருக்கும், இந்த மனுஷனுக்கு 20 லட்சம் 30 லட்சம் கொடுத்தாலும் வராத நிறைவை இந்த பொண்ணை பார்த்துக்கிட்டா வரும். அப்போ அந்த பொண்ணை ஒழுங்காக பார்த்துக்குவோம். ஏதாவது ஒன்று வரக்கூடாதவங்க நல்லா இருக்கணும். இப்போ அவங்கள்ட்ட இருந்தோ அந்த பொண்ணுகிட்ட இருந்தோ கால் வராத வர அவங்க நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம். வருது அப்படின்னா நாங்கள் 10 பேரும் நிச்சயமாக ஃப்ரண்ட்டில் போய் எடுத்துருவோம். 10 பேர் எடுக்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியல, நான் கண்டிப்பாக அந்த பொண்ணு என் பொண்ணுன்னு அடாப்ட் பண்ணிடுவேன். இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்படி ஒரு அசாத்தியம். நான் அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், லடாக்கில் வந்து இங்கே தான் வந்து நாம் வந்து யாரோ ஒரு இப்போ 10 லட்சத்தில் ஒருத்தரை வந்து சாமியார்னு சொல்லி அவரை போய் நாம் கும்பிட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி இந்த மாதிரிலாம் ஏதோ பண்ணிகிட்ருக்கோம். லடாக்கில் வந்து நடந்து போகிறவன் பூரா சாமியாராக இருக்கான். ஏன்னா மனநிலையை வந்து மனிதத்துக்கு ஃபஸ்ட்டு வச்சுக்கிறாங்க. இப்போ உங்கள் வெஹிக்கிள் எங்கேயோ நின்றுச்சுங்க நடு ரோட்டில், அந்த பக்கம் வண்டி போயிட்டே வந்துக்கிட்டே எல்லாம் இருக்காது, போகிற வண்டி வர்ற வண்டியெல்லாம் நிறுத்தி இறங்கி என்னன்னு கேட்டு முடிஞ்சால் சரி பண்ணி கொடுத்துட்டு போகிற பக்குவம் இந்த நிமிஷம் வர இருக்குது. இப்போ நான் பேசுகிற வர இருக்குது. நம்ம டூரிஸ்ட் மாதிரி போகிறோம்ல, நம்ம தான் நிறுத்த மாட்டோம். லோக்கலைட்ஸ் வந்து நிறுத்துறாரு, இன்னைக்கு வர நிறுத்துறாங்க.